அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டது. அன்புமணி தரப்பு பாமகவுக்கு 17 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல தேமுதிக, அமமுக, ராமதாஸ் தரப்பு பாமக, OPS ஆகியோரையும் கூட்டணியில் இணைக்க முயற்சி நடந்துகிட்டு வருது. மறுபுறம் அன்புமணியுடன் செய்யப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் செல்லாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு என்பது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். ஓவர் டு தாய்மானவன். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே அடுத்த 10 முதல் 15 நாட்களுக்குள்ளார தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்ற பிற கட்சிகளையும் இணைத்து ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் எனவும், ஜனவரி மாத இறுதிக்குள்ளார நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் ஏற்றி அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வேகம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாமக இடையேயான பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. பாமகவை பொறுத்தமட்டில் ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புல ஒரு அணியினரும், பாமக தலைவர் அன்புமணி தரப்புல மற்றொரு அணியினரும் என 2 அணிகளாக கட்சி என்பது பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழலில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையிலான அணியினர் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிவு செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் பாமகவுக்கு இந்த முறை பார்த்தோம் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 17 இடங்களும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. மற்ற பிற கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாமகவை பொறுத்தமட்டில் கடந்த 2021 ஒன்றுபட்ட பாமகவாக தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் 23 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதில் 5 தொகுதிகளில் வெற்றி என்பது பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலான அணியினரையும் கூட்டணிக்குள் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையை பாஜக நிர்வாகிகள் தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பிற கட்சிகளான தேமுதிக, அமமுக மற்றும் OPS உள்ளிட்ட பலதரப்பு கட்சிகளுடான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக திரைமறைவில் நடைபெற்று வருகிறது. இந்த கட்சிகள் அனைத்துமே ஒன்றிணைத்து ஒரு வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் நிர்வாகிகள் ஈடுபட்டு வராங்க. 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். கன்னியாகுமரியில் ஒரு விரிவான ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்றைய தினம் அந்த பொதுக்கூட்டத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெறக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையுமே மேடையேற்றி அறிமுகம் செய்வதற்கான நடவடிக்கையை பாஜக திட்டமிட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அசைன்மெண்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவை பொறுத்தமட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். டெல்லியில் தொடர்ந்து நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட கட்சி தலைவர்களை சந்தித்துவிட்டு அவர் தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த கூட்டத்திலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளார இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு வலிமையான கூட்டணியாக அமைத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளில் அனைத்து கட்சியினருமே ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வலிமையான கூட்டணியை அமைப்பதற்கு அமித்ஷாவுடைய உத்தரவின் பேரில் அதற்கான பணிகள் என்பது வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. பாமகவை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் பாமக 23 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்க. செஞ்சி, மயிலம், ஜெயங்கொண்டம், திருப்போரூர், வந்தவாசி, நெய்வேலி, திருப்பத்தூர், ஆற்காடு, கும்மிடிப்பூண்டி, மயிலாடுதுறை, பெண்ணாகரம், தருமபுரி, விருதாச்சலம் என 23 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்த ஒரு சூழலை 17 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கீடு செய்வதற்கு அதிமுக முன் வந்திருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான விவரங்கள் அனைத்துமே வரும் நாட்களில் மற்ற பிற கட்சிகளோடு கலந்தாலோசித்து அந்த பேச்சுவார்த்தை இறுதி பெறக்கூடிய பட்சத்தில் இந்த அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நோக்கித்தான் கூட்டணி நகர்வுகள் என்பது தொடர்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.